ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலாம். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சாலமோன் சொல்லியிருக்கிற காரியம், சாலமோன் மிகவும் வசதியானவர், மிகவும் எல்லா ஆசீர்வாதங்களை உடையவர். அவர் இப்படிப்பட்ட வார்த்தையை கூறுகிறார். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும்போது அவன் தேவனை மறுதலிக்கிறவனாக இருக்கிறான். ஒருவேளை தரித்திரனாய் இருக்கும்போது அவன் திருடுகிறவனாக மாறிவிடுகிறான் என்று சாலமோன் இங்கு கூறியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது அவன் தேவனை மறந்து விடுகிறான். அதனால்தான் இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும்போது அவன் தேவனை மறுதலிக்கிறவனாக, தேவனை மறக்கிறவனாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, தரித்திரப்படுகிறதினால் திருடி. ஒரு மனிதனுக்கு மிகவும் ஒன்றுமில்லாத சூழ்நிலை, தரித்திரம் அடைந்த சூழ்நிலை, உணவு உடை எந்த ஒரு வசதி இல்லாதபடிக்கு தரித்திரம் அடையும் போது ஒரு மனிதன் திருடுவதற்கு முயற்சி செய்கிறான் என்று வேதம் சொல்கிறது. மெய்யாகவே இப்படிப்பட்ட மனிதர்கள் அநேகம் உண்டு. இப்படியெல்லாம் மனிதர்கள் இல்லாதபடிக்கு சாலமோன் சொல்லியிருக்கிற வார்த்தை என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தேவையானதை தேவன் கொடுக்கும்போது தேவன் ஒரு மனிதனை எப்படி வைத்திருக்க வேண்டும், என்ன உணவு, என்ன பாதுகாப்பு, எல்லாவற்றையும் அறிந்து ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிறைவாக ஒவ்வொரு மனிதனை நடத்தி வருகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களிடத்திலும் பார்க்க முடியும். ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் சாலமோன் சொல்லியது போல உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தை நாம் தூஷியாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடாதபடிக்கும் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் சாலமோன் சொல்லியிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நாமும் தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்லிய அறிக்கை எப்படிப்பட்டதென்றால், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று அவர் ஒரு ஜெபமாக செய்திருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை மறுதலியாதபடிக்கு திருடாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியம், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று நீங்கள் சாலமோனைப் போல நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே நாம் தேவனை மறவாதபடிக்கு இந்த பூமியில் திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு தேவன் நம்மை இந்த மட்டும் நடத்தி வருகிறார், இனிமேலும் நடத்துவார் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்த இந்த பூமியில் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கனப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை உயர்த்தி எங்களுக்கு தேவையான சகலவித நன்மைகளையும் உணவு உடை உறவிடம் எல்லாவற்றையும் நாங்கள் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு நீர் கொடுத்து எங்கள் படியை அளந்து எங்களை ஆண்டவரே போஷித்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இனி வரும் நாட்களிலும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவைகளாக சந்தித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து மட்டுமாய் வழி நடத்துகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனியும் நடத்த போகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.